வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எஸ், நானும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கேன். ஏன்னா நம்ம தளபதி, நம்ம ஜடேஜா சிஎஸ்கே விட்டு ஆர்ஆருக்கு போக போகிறாரு. எஸ், ட்ரேடு கன்ஃபார்ம் தான். பட் நான் மட்டும் இல்லை, சிஎஸ்கே ஃபேன் ப்ளஸ் ஜடேஜாவோட ஃபேன்ஸ் எல்லாம் உச்சக்கிட்ட கோவத்தில் தான் இருக்கீங்க. பட் இந்த கோவத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இதால் டீமுக்கு என்னென்ன நல்லதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பிளேயர்ஸ்க்காக ஃப்ரான்ச்சைஸை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னொன்று நான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியது, சஞ்சு நம்ம சேப்பாக்கில் பேட்டிங் ஆட வரும்போது இந்த மும்பை இந்தியன்ஸ் பண்ண மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, நம்ம ஒரு பிளேயரை மதிக்க கற்றுக்கணும். சரி, ஓகே, நான் வீடியோக்குள்ள போகலாம். சஞ்சு நமக்கு கிடைக்குது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா எம்எஸ் தோனிக்கு ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் 14 மேட்ச் ஆட முடியுமான்னு தெரியல. அதனால் நம்மளுக்கு ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் தேவை. அதுக்கு சஞ்சு ஃபில் பண்ணுறாரு. ஓப்பனிங் பேட்ரு ப்ளஸ் கேப்டன்சி ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா 2 வருஷம், ஒரு வருஷம் ருத்ராஜ் ஒழுங்காக பண்ணல, லாஸ்ட் இயர் இன்ஜுரி ஆகி போயிட்டார். இந்த வருஷமாக ருத்ராஜோட கேப்டன்சி சரியில்லைன்னா நம்மளுக்கு கேப்டன் ஆப்ஷன் சஞ்சு இருக்கார். திடீர்னு இப்போ இந்த வருஷமாக ருத்ராஜ் ஏதாவது இன்ஜுரி ஆகி நெக்ஸ்ட்டு நம்ம கேப்டன் டேரெக்டாக போய் நம்ம தோனிக்கிட்டே கொடுக்குறது பதிலாக சஞ்சுக்கிட்டே கொடுக்கலாம். ஏன்னா தோனி அதுதான் விரும்புவார். நான் இல்லாமல் டீம் எப்படி இருக்குன்னு அவர் பார்க்க விரும்புகிறாரு. ஸோ அதனால தான் சஞ்சு எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி ஜடேஜா கூட சேர்ந்து சாம்கரனும் அனுப்பி விட்டாங்க. ஓட்டைகள் இருக்குது சிஎஸ்கேல. அந்த ஓட்டையெல்லாம் எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சஞ்சு ருத்ராஜும் ஓப்பன் பண்ண போகிறாங்களா, இல்லை சஞ்சு ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ண போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம கேப்டன் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ண மாட்டார். அவர் எப்போவுமே 1 டவுன் தான் ஆடணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஆனால் அவர் 1 டவுனில் பெருசாக கிளிக்கும் ஆக மாட்டேங்கிறார். அதுதான் உண்மை. அப்பயும் ஏன் தான் 1 டவுன் அடம் பிடிக்கிறாருன்னு தெரியல. அவர் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்போல்லாம் அவர் 1 டவுன் ஆட ஆரம்பித்தாரோ அப்போல்லாம் நம்ம குவாலிஃபயர் கூட ஆகலை. இந்த வருஷமாவது அவர் ஓப்பன் பண்ணி ஆடுவாரா பார்ப்போம். பட் ஆனால் டாப் 3 செட்டு கன்னாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஊர்வில் பட்டேல், டெவல் பிரவேஷ், சிவன் தூபே. எனக்கு தெரிஞ்சு சிவன் தூபே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கலாம். எதுக்கு அவனை வச்சுருக்காங்கன்னு தெரில. கேட்டால் நாங்கள் ஆல்ரவுண்டர்னு பார்க்குறோம். எப்படியும் அவனுக்கு பவுலிங் போட போகிறதில்ல. அவன் பவுலிங் இப்போ இந்தியன் டீமில் பவுலிங் போட்டுக்கிறதால சிஎஸ்கேல அவனுக்கு பவுலிங்லாம் தரமாட்டாங்க. போட்டு பிரிச்சிருவாங்க அவன் பவுலிங்லாம். ஸோ சிவன் துபே எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். நம்ம டீம் செட்டாக தான் இருக்குது. பட் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. முக்கியமாக நம்ம பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் நம்ம யாராவது பவர் பிளே போடுற மாதிரி ஒரு ஃபாரின் பவுலர் யாராவது ஒருத்தர் எடுக்கணும். ஃபினிஷர் ஒருத்தர் வேணும். நமக்கு இப்போத்துக்கு ஸ்பின் தேவைப்படாது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு ஜடேஜாவே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேப்பாக்கில் ஸ்பின் அந்த அளவுக்கு ஈடுபட மாட்டேங்குது முன்ன மாதிரி. இப்போ பிச்செல்லாம் வேறு சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட நூர் அகமது ஒரு ஸ்பின் இருக்கார். நூர் அகமது இருக்கார். ஸ்ரேயஸ் கோபாலும் இருக்கார். ஸ்ரேயஸ் கோபால் போன வருஷம் ஒரு மேட்ச் கூட ஆடல. இந்த வருஷம் அவருக்கு சான்ஸ் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி போக போகுதுன்னு தெரில. எல்லோரும் சொல்கிற மாதிரி சிஎஸ்கே கேமரன் கிரீனுக்கெலாம் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. கேமரன் கிரீனை டார்கெட் பண்ணுற பதிலாக எனக்கு தெரிஞ்சு யாராவது வாழ்ந்து கட்ட பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பான். அவனை எடுத்து தான் ஆட வைக்க போகிறாங்க. அதுதான் அந்த வாழ்ந்து கட்ட பேட்ஸ்மேன் எவன்னு தெரில. இந்த டைமு தயவுசெய்து அந்த 3 இயர்ஸ் தயவுசெய்து அமுச்சு விட்ருங்க. ராகுல் திருப்பதி, தீபக் கூட அந்த விஜய் சங்கரை பாயிண்ட் வரணும்னு வச்சுருக்காதீங்க. சிஎஸ்கே மினி ஆக்ஷனில் யார் ட்ரை பண்ண போகிறாங்கன்னு தெரில. மேக்ஸ்வெல்லா, லிவிங்ஸ்டனு இவங்களெல்லாம் எடுப்பாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் போய் நிற்குது. இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கே போக மாட்டாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ஊர் பேர் தெரியாத பையனை பார்த்து எடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அ இது எப்பவுமே மும்பை தான் பண்ணுவாங்க. இந்த வருஷம் சிஎஸ்கே பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நமக்கு ஒரு ஃபினிஷர் தேவ. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்தா இன்னும் பெட்டரு. இல்லன்னா பியூர் ஃபாஸ்ட் பவுலர். 14வது ரிலீஸ் பண்ருவாங்க. நாதன் எல்லிஸ் கன்ஃபார்ம் இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தா நல்லாருக்கும். லைக் ஹர்ஷல் பட்டேல் மாரி மிடில் ஓவர்லயும், டெத்லயும் போறதுக்கு நல்லாருக்கும். ஹர்ஷல் பட்டேல் வந்தா. ஹர்ஷல் பட்டேல் வருவாரான்னு தெர்ல. ஆர்ஆர்லேருந்து நிதிஷ் ராணா ரிலீஸ் ஆகுற மாரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அப்படி நிதிஷ் ராணா வந்தா, நிதிஷ் ராணாவ எடுத்து சிவம் துபே பேசாம பெஞ்ச் பண்ணலாம். அப்படி பெஞ்ச் பண்ணா நல்லாருக்கும். ஏன்னா, சென்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேணும். அதனால நம்ம அப்படியே லைனா பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்டர் தான். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க லைனா. ஸோ, நடுவுல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வேணும்னு நிதிஷ் ராணா எடுத்தா நல்லாருக்கும். வெங்கடேஷ் ஐயருக்குலாம் எனக்கு தெரிஞ்சு போமாட்டாங்க இவங்க. எல்லாம் கேமரன் கிரீன் எடுப்பான்னு சொல்லிக்கிறாங்க. இதோ உங்களுக்காகன்னு சொல்லி நம்ம போயிட்டு தீபக் சஹரை தான் எடுக்க போறோம். மும்பை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெர்ல. அப்படி ரிலீஸ் பண்ணா நம்ம ஆளு டைரக்ட்டா தீபக் சஹர் தான் போவாங்க. இல்லன்னா, நம்ம சதுல் தகர தான் எடுக்க போறாங்க. பவுலர்ஸ் இல்லன்னு. ஜடேஜாவ எதெல்லாம் மிஸ் பண்ணுவோமோ இல்லையோ, நம்ம ஃபீல்டிங்ல ரொம்ப மிஸ் பண்ண போறோம். ஜடேஜா மாரி ஒரு ஃபீல்டர்லாம் எங்க தேடுனாலும் கிடைக்க மாட்டாங்க. சிஎஸ்கே மேக்ஸ்வெலுக்கு போவாங்களா? தெரியல. பார்ப்போம். அவரு மேக்ஸ்வெல் பிட் போட சான்ஸ் இருக்கு சிஎஸ்கே. போ பிட் போட்டா ஏன்னா மேக்ஸ்வெல்லாம் வாழ்ந்து கெட்ட பேட்ஸ்மேன். இப்போ ஃபார்ம்லயே இல்ல. ஆனா அந்த மாரி ஆளுங்க தான் திடீர்னு ச சிஎஸ்கேக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதனால மேக்ஸ்வெல் இருப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். அஃபிஷியலா யார் யார ரிட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, யார் யார ரிலீஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம 15த் அன்னைக்கு பார்ப்போம். ஒண்ணே ஒண்ணு தான். தயவுசெய்து சேட்டாவ யாரும் திட்டாதீங்க. அ நம்ம மும்பை இந்தியன்ஸ் பண்ண மாரி தயவுசெய்து பண்ணிறாதீங்க. ச நம்ம வந்தாரை வாழைக்கும் தமிழ்நாடு. நம்ம சேட்டா வரட்டும். நல்லா விளையாடட்டும். நம்ம ஃபியூச்சரே நம்ம தலைக்கு ரீப்ளேஸா சேட்டாவா இருப்பாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.